வணக்கம் மாணவர்களே. தரம் 10ஆம் ஆண்டு வரலாறு பாடத்திலே 4வது அழகாக இருக்கக்கூடிய பண்டைய சமூகம் பற்றிய வரலாறு இன்றைய தினம் நாங்கள் நினைத்துக் கொள்ள பார்க்கின்றோம். பண்டைய சமூகம் புராதன காலத்திலே சாதாரண மக்களையே நாங்கள் பண்டைய சமூகம் அல்லது பண்டைய சமூகத்தினர் என சொல்கிறோம். குறிப்பாக ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு அரசன், அதே போல அமைச்சர்கள், அதே போல மதகுருமார்கள் என உயர் பதவியிலே வதிக்கக்கூடியவர்கள் குறைந்த அளவிலே இருப்பார்கள். ஆனால் அங்கு இருக்கின்ற அதிகமானவர்கள் சாதாரண மக்கள்களாகவே இருப்பார்கள். எனவே அவர்களையே நாங்கள் பண்டைய சமூகத்தினர் என சொல்கிறோம். ஆகவே பண்டைய சமூகம் என்பது புராதன காலத்தில் வாழ்ந்த சாதாரண மக்களையே குறிக்கிறது. இந்த பண்டைய சமூகம் என்று நாங்கள் இந்த பாடத்தினை பார்க்கின்ற போது ஏற்கனவே நாங்கள் படித்து வந்த பாடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அங்கே அரசனை பற்றி நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கின்றோம். குளங்கள் கட்டுதல், தாது கோபுரங்கள், இப்படியான பல செயற்பாடுகளின் போது மன்னர்களுடைய பெயர்களையே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். குறிப்பாக இந்த மன்னர்கள் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அங்கு வாழ்ந்த பொறியியலாளர்கள் சாதாரண குடிமக்களை முக்கியமான இடத்தை வகித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களாலேயே அந்த குளங்களோ அல்லது தாது கோபுரங்களோ புராதனத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாடத்தை பொறுத்தளவிலே பண்டைய சமூகம் என்பது சாதாரண மக்களை பற்றி படிக்கின்ற அல்லது கற்கின்ற பாட அழகாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே புராதன காலத்திலே மன்னர்கள் இந்த பண்டைய சமூகத்தை நிர்வகித்ததற்காக 3 விசேட அம்சங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது 3 முக்கியமான விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று சட்டம், நீதி, நிர்வாகம் என சொல்லப்படுகிறது. புராதன காலத்திலே சட்டம், நீதி, நிர்வாகம் என்பது 3 ஸ்தாபனங்களாக பேசப்படுகிறது. அந்த வகையிலே புராதன காலத்தில் இந்த சட்டம், நீதி, நிர்வாகம் எவ்வாறு காணப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்களை நாங்கள் அலசி ஆராய்கின்ற போது எங்களுடைய வரலாறு புத்தகத்திலே பல்வேறு சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. புராதன காலத்தை பற்றி நமக்கு அதிகமாக சொல்வது கல்வெட்டுக்களாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே அன்றாபுர காலத்திலே காணப்படுகின்றது புத்தன் எல கல்வெட்டு. உங்களுக்கு தெரியும், 2ஆம் சேன மன்னனால் கட்டப்பட்ட இந்த கல்வெட்டு புத்தன் எல கல்வெட்டு. கல்வெட்டிலே சட்டம், நீதி, நிர்வாகம் என்பதற்கான சிறந்த ஆதாரங்கள் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புத்தநேல கல்வெட்டிலே ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வத்ஹிமி வதால வகான்சே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் வத்ஹிமி வகான்சே என்ற சொல்லை பார்க்கின்ற போது ஹிமி என்பது அரசனை குறிக்கிறது. ஹிமி என்பது அரசனை குறிக்கிறது. வத்ஹிமி வதால என்பது ஆணையை குறிக்கிறது. அங்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டதை குறிக்கிறது. குறிப்பாக இதை நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற போது அரசன் ஒருவன் ஆணையிட்டதை பற்றி இந்த கல்வெட்டிலே வத்ஹிமி வதால என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல இன்னொரு சொல்லை நாங்கள் பார்க்கலாம் புத்தநேல கல்வெட்டிலே. இந்த கல்வெட்டு சொல்கிறது ஏக அஸ்தான என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏக அஸ்தான அல்லது ஏகஸ்தான என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏக என்பது எல்லாத்தையும் விட உயர்ந்தது, ஸ்தானம் என்பது இடம். ஆகவே அந்த காலகட்டத்திலே எல்லாத்தையும் விட உயர்ந்த இடமாக கருதப்படுவது அரச சபை. அரச சபையிலே அரசன் கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். எவ்வாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் என்று சொன்னால், பௌத்த பிக்குகளுக்காக நிலம் ஒன்றை சுத்தம் செய்து தானமாக வழங்குங்கள் என இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சொற்களை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது சொல்லாக காணப்படுவது வத்ஹிமி வதால என சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹிமி என்பது அரசனாகவும் வதால என்பது கட்டளை பிறப்பித்தல் ஆணையாகவும் கருதப்படுகிறது. அவை அரசன் ஆணையிட்டிருக்கின்றான். எங்கே ஆணையிட்டிருக்கான் என்று பார்க்கின்ற போது ஏகஸ்தான. ஏக என்பது எல்லாத்தையும் விட உயர்ந்தது, ஸ்தானம் என்பது இடத்தை குறிக்கிறது. ஆகவே ஏகஸ்தான எல்லாத்தையும் விட உயர்ந்த இடமாக அங்கு கருதப்படுவது அரசவையாக காணப்பட்டிருக்கிறது. அவை அரசவையிலே அரசன் கட்டளை பிறப்பித்திருக்கின்றான், பௌத்த பிக்குகளுக்கு நிலம் ஒன்றை தானமாக வழங்குங்கள் என. அந்த தானமாக வழங்கப்படுகின்ற நிலத்தினை
சாதாரணமாக எடுத்து கொடுத்து விட முடியாது. ஏனென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தளவிலே நிலம் அனைத்தும் மன்னனுக்கு சொந்தம். ஆகவே இலங்கை மன்னனை நாங்கள் பூபதி என அழைக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற போது இங்கு சட்டம், நீதி, நிர்வாகம் எவ்வாறு பேணப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரமாகத்தான் புத்தமேல கல்வெட்டு கருதப்படுகிறது. ஆகவே இந்த கல்வெட்டில் இன்னொரு சொல் சொல்லப்பட்டிருக்கிறது, சபா என்ற சொல் சொல்லப்பட்டிருக்கிறது. சபா என்பது நீதிமன்றத்தை குறிக்கும் சொல்லாக காணப்படுகிறது. ஆகவே நிலம் ஒன்றை பௌத்த பிக்குகளுக்கு தானமாக வழங்கும் போது அது நீதிமன்றத்தின் ஊடாக அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அவை நீதித்துறை சார்ந்த விஷயங்கள் இங்கு சிறப்பாக பேணப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாகவே நாங்கள் இதனை பார்க்கலாம். அந்த வகையிலே சபாவ என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்றத்தின் ஊடாக அந்த நிலம் வழங்கப்படுகின்ற போது அதனை பதிந்து வைத்தல் என்பது மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. ஆகவே இன்னொரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பதிவாளர் நாயகத்தை லேக்கம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேக்கம் என்பதனுடைய பொதுவான பொருள் பதிவாளர் நாயகத்தை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே நிலம் ஒன்றை தானமாக வழங்குகின்ற போது அது பதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது பதிந்து வைக்கப்பட்ட அந்த விடயத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லேக்கம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பதிந்து வைத்த அந்த விடயத்தை லேக்கமினுடைய உயர் அதிகாரியான மகாலேக்கம் கஸ்பா என சொல்லப்படுகின்ற 2ஆம் காசியப்பம் வந்து பார்த்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது அனைத்தும் புத்தன் என கல்வெட்டில் சொல்லப்பட்டுள்ள விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். இந்த கல்வெட்டை அலசி ஆராய்கின்ற போது சட்டம், நீதி, நிர்வாகம் என்பதற்கான சிறந்த ஆதாரமாக சொல்லப்படுகிறது. இதே போல வள்ளிப்புற பொற்சாசனம், அதே போல கழுதிய போக்கன கல்வெட்டை பற்றி அடுத்த காணொலியிலே நாங்கள் உங்களை சந்திப்போம். இந்த காணொலியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் ராஜு மனோகரன், ஜெயலானி தேசிய பாடசாலை பலாங்கொடையில் இருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் மாணவர்களை. இன்னும் ஏராளமான வரலாறு பாட காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் எடுத்து வருவதற்காக காத்திருக்கிறோம்.